ஒன்றிய பாஜக அரசுடைய ஆட்சி நாற்காலிகளுக்காக பீகாருக்கு மொத்த திட்டங்களையும் வாரி வழங்கி இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்க மனம் வரவில்லை. தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் தான் அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட தமிழ்நாடு என்ற பெயரையே சொல்லவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அப்படி என்றால் பாஜக தமிழ்நாட்டை எந்த அளவிற்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கவில்லையா? இப்படி நாற்காலிகளுக்காக தேர்தல் கணக்குகளுக்காக நிதிநிலை பட்ஜெட் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பெயர் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையா? குறிப்பாக பாசிச பாஜகவுடைய ஒன்றிய அரசு ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். அதிக வரி செலுத்துகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் நாற்காலிகளுக்காக தேர்தல் கணக்குகளுக்காக நிதியை வாரி வழங்கி தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜகவுடைய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். குறிப்பாக இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் இப்படி தொடர்ந்து வஞ்சிப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? பொருளாதார ஆய்வறிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை அறிக்கை, நிதி ஆயோக் அறிக்கை என இவை அனைத்திலும் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டு பத்திரம் வழங்கிவிட்டு, ஆனால் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் தமிழ்நாட்டை முழுமையாக வஞ்சித்திருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் சிறந்து விளங்குகிறது. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை வகிக்கிறது. திராவிட மாடல் அரசின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் சமமான கட்டமைப்பை வகுத்து சிறப்பான ஒரு ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை தருகின்ற திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டுகின்ற ஒன்றிய அரசுக்கு நிதி தராமல் வஞ்சிப்பது வேதனையான விஷயம் அல்லவா? அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது, அந்த செயல்பாடுகளை எப்படியாவது குறைத்துவிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் தான் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை தராமல் இப்படி தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணிக்கிறது ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் அக்கறை உள்ளதை போல ஒரு வேஷம் போட்டு கபட நாடகம் ஆடுவதை இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நிதிநிலை அறிக்கையா அல்லது தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற நிதிநிலை அறிக்கையா? 2025ஆம் ஆண்டுக்கான ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை பட்ஜெட் ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் பெயரை கூட சொல்ல மனமில்லாமல் இன்றைக்கு தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து ஓர வஞ்சனையோடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இன்றைக்கு தமிழ்நாட்டை பார்க்கிறது ஒன்றிய பாசிச பாஜக ஆட்சி என்பதை இந்த பட்ஜெட் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ முறை ஒன்றிய அரசிற்கு கோரிக்கை வைத்து திட்டங்களை வலியுறுத்தி அதனை நடைமுறைப்படுத்த சொல்லியும் கூட ஏதாவது ஒரு திட்டத்திற்கு கூட அந்த திட்டத்தினை உறுதி செய்து அத்திட்டத்தை இந்த பட்ஜெட்டில் சேர்த்து அறிவிக்க மனம் வரவில்லையா? இப்படி ஒரு ஒன்றிய பாஜக அரசு முற்றிலுமாக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சிப்பது ஒரு மிகுந்த வேதனை அளிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கபட நாடகமாடி அரசியலின் ஓட்டுகளுக்காக தமிழ்நாட்டு மக்களின் மீது ஏதோ பற்று பாசம் இருப்பதை போல இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் அக்கறை உள்ளதை போல ஒரு வேஷம் போட்டு கபட நாடகம் ஆடுவதை
இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்தினுடைய நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆதரவில் இந்த ஒன்றிய பாஜக அரசுடைய ஆட்சி நாற்காலிகளுக்காக பீகாருக்கு மொத்த திட்டங்களையும் வாரி வழங்கி இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கூட அறிவிக்க மனம் வரவில்லை. தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் தான் அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட தமிழ்நாடு என்ற பெயரையே சொல்லவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அப்படி என்றால் பாஜக தமிழ்நாட்டை எந்த அளவிற்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கவில்லையா? இப்படி நாற்காலிகளுக்காக தேர்தல் கணக்குகளுக்காக நிதிநிலை பட்ஜெட் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பெயர் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையா? குறிப்பாக பாசிச பாஜகவுடைய ஒன்றிய அரசு ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். அதிக வரி செலுத்துகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் நாற்காலிகளுக்காக தேர்தல் கணக்குகளுக்காக நிதியை வாரி வழங்கி தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜகவுடைய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். குறிப்பாக இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் இப்படி தொடர்ந்து வஞ்சிப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? பொருளாதார ஆய்வறிக்கை, உயர்கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசை அறிக்கை, நிதி ஆயோக் அறிக்கை என இவை அனைத்திலும் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டு பத்திரம் வழங்கிவிட்டு, ஆனால் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் தமிழ்நாட்டை முழுமையாக வஞ்சித்திருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் சிறந்து விளங்குகிறது. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முதன்மையான இடத்தை வகிக்கிறது. திராவிட மாடல் அரசின் மூலமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் சமமான கட்டமைப்பை வகுத்து சிறப்பான ஒரு ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை தருகின்ற திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசினுடைய செயல்பாடுகளை பாராட்டுகின்ற ஒன்றிய அரசுக்கு நிதி தராமல் வஞ்சிப்பது வேதனையான விஷயம் அல்லவா? அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது, அந்த செயல்பாடுகளை எப்படியாவது குறைத்துவிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் தான் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை தராமல் இப்படி தமிழ்நாட்டை முழுவதுமாக புறக்கணிக்கிறது ஒன்றிய பாசிச பாஜக அரசு என்பதை இந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு தன்னுடைய நிதி முழுமையாக தராமல் தடுப்பதினால், அந்த நிதியினை வழங்காமல் நிறுத்துவதனால் ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி குறைய குறைய தமிழ்நாடு அரசுடைய நிதியினுடைய சுமை என்பது அதிகரித்துக் கொண்டே போகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி பாஜகவினுடைய பாசிச ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்த்து தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்றது. இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயரையும் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களையும் அறிக்கையில் இடம்பெறாத ஒன்றிய பாசிச பாஜகவை மீண்டும் ஒரு முறை கண்டிக்கின்றேன். இப்படி நிதி ஒதுக்கீட்டில் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டை புறக்கணிக்க தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய பாசிச பாஜகவை தொடர்ந்து நிராகரிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.